ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பாருங்கள், காலையில் வந்து தோசை சாப்பிட்டேன். அவங்க வீட்டில் வந்து சேமியா கிளறினாங்க, சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டாங்க, சேமியா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செய்யலான்னு சொல்லிட்டு பாவக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் கம்முன்னு இருக்க மாட்டாமல் செல்லில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேங்களா, அதில் நல்லாம்பட்டி சிக்கன் சொல்லி வந்துச்சு. சரி, நாம் இன்றைக்கி குழந்தைங்களும் அவங்க வந்து நல்லா இந்த பிராய்லர் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். நான் அதிகமாக வந்து நாம் பிராய்லர் எடுத்ததில்லை. இந்த டைம் வந்து சரி நல்லாம்பட்டி சிக்கன் வந்து பிராய்லரில் செஞ்சால் கொஞ்சம் நல்லா, பிராய்லர் இல்லாத செஞ்சால் தான் நல்லா இருக்குங்களாம்மா. அதனால் போய் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கோழி போட்டு ஒரு பிராய்லர் 1 கிலோ வாங்கிட்டு பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நீ போய் அதான் சமைக்க போகிறோம். காலையிலேருந்து வீடியோ போடலைங்க, ஒரு சின்ன விலாக் மாதிரி எடுக்கலான்ட்டு இருந்தேன். காலையிலேருந்து பாருங்கள், இந்த 2-3 நாளாக கரெக்டாக வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி எடுக்கல வீடியோ. இதுவும் ஒரு வேலை தாங்க. புதுசம்மா ஒரு கையில் வச்சுட்டு, இதுவும் ஒரு வேலை தாங்க. ஒவ்வொரு செயலியும் வந்து வீடியோ எடுத்து போடுறதும் பெரிய கஷ்டம்தான். ஓகே, வெங்காயம் தொளிச்சாச்சு. நல்லா கருகும் நோட்டுக்கு வந்து தீ வைத்து வெங்காயம் தொளிச்சுட்டா வரும். டிராகன் படம் இப்போ தான் பார்த்துருக்குறான். சரி, நல்லா இருந்துச்சா படம்? சூப்பராக இருந்துச்சு. கதை எப்படி வித்தியாசம் லவ் டுடேங்கிற மாதிரி இந்த கதை வித்தியாசம். தலைவர் வராரு, எந்திரிச்சிட்டாரு. வலி கொடுக்குத தாமி குட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் வீட்டில் நல்லாம்பட்டி சிக்கன் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.